ரஹ்மான். உலுவின் ஃபர்லுகள். உலுவின் ஃபர்லுகள் மொத்தம் 4. ஃபர்லு அப்படின்னு சொன்னால் கட்டாய கடமை, கண்டிப்பாக இதை செஞ்சே இருக்கணும். அப்போ இந்த ஃபர்லுகள் எத்தனை? ஒரு மனிதன் உழு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த உலுவினுடைய ஃபர்லுகள் 4. உழுவை பொறுத்தளவிற்கு தொழுகைக்கு மட்டும் உழுவில் குரான் ஷரீஃப் ஓதுறோம், உழு செய்யணும். மற்ற என்ன நல்ல அமல்களாக இருந்தாலும் உழு செஞ்சு நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கு ஃபர்லு 4. அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால், 1 நெற்றி ரோமத்திலிருந்து நாடிக்குழியின் அடிப்பாகம் வரையிலும், ஒரு காதின் சோனையிலிருந்து மறு காதின் சோனை வரை முகம் முழுவதையும் கழுவுவது. 2வது 2 கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவது. 3 தலையில் 4ல் 1 பங்கை மசகு செய்வது. 4வது 2 கால்களையும் கணுக்கால் வரை கழுவுவது. இப்போ உழுவின் ஃபர்லுகள் இந்த 4ல் நம்முடைய நெற்றி பகுதி மேலே, நெற்றியினுக்கு மேல் இருக்கக்கூடிய ரோமங்கள், தலையினுடைய அந்த ரோமத்தின் வேறு பகுதியிலிருந்து நம்முடைய நாடிக்குழியின் அடிப்பாகம் வரைக்கும் நல்ல நீல வாட்டத்தில் தண்ணீர் பட்டிருக்கணும். அதே மாதிரி ஒரு காதினுடைய சோனையிலிருந்து மறு காதின் சோனை வரை அகலத்தில் தண்ணீர் பட்டிருக்கணும் முகத்தில். அப்போ முகம் முழுவதும் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். அப்போ கழுவப்படும் விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 2 கைகள் நிறைய தண்ணீரை அள்ளி முகம் முழுவதும் நல்ல விதமாக கழுவப்படணும். அடுத்ததாக 2 கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல். 2 கை, முதல்ல வலது கை கழுவப்படணும். இடது கையில் தண்ணீரை அள்ளி வலது கையினுடைய முழங்கையிலிருந்து நல்லா என்ன செய்யணும்? கைகளை ஃபுல்லாக தூய்மையாக முழுவதுமாக கழுவப்படணும். அதே மாதிரி வலது கையில் நீர் எடுத்து இடது கையின் முழங்கையிலிருந்து கழுவப்படும். 3வது தலையில் 4ல் 1 பங்கை மசகு செய்தல் அப்படின்னு சொன்னால், தலைப்பகுதி முழுவதும் முழு மண்டையாக இருக்கும் பொழுது இந்த தலையில் இருக்கக்கூடிய துணியை நீக்கிட்டு, துணிக்கு மேலே செய்யக்கூடாது. பெண்களாக இருக்கும் பொழுது நம்ம ஷால் அணிஞ்சுதான் ஒழு செய்யணும். அப்போ அந்த துணியை நீக்கி விட்டு நம்ம தலையில் 4ல் 1 பகுதி மசகு செஞ்சுக்கிறோம். 4வதாக 2 கால்களையும் கணுக்கால் வரை கழுவுவது. கால் பகுதியை கழுவும் பொழுது முதல்ல வலது கால் கழுவப்படணும். வலது காலில் கணுக்கால், கரண்டைக்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி, விரல்கள் எல்லாம் 5 விரல்களையும் நல்லா தேய்ச்சி, உள்ளங்கால், குதிங்கால், மேல் பகுதி எல்லாத்தையும் தூய்மையான முறையில் கழுவணும். அடுத்து இடது காலை கழுவணும். இதுதான் ஃபர்லு. இந்த ஃபர்லு இல்லாமல் எத்தனை முறை கழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள். இது இப்போ குரான் ஷரீஃபில் சொல்லப்படும் பொழுது 1 முறை கழுவுவது ஒவ்வொரு உறுப்பையும். நெற்றியிலிருந்து, நெற்றியின் ரோமத்திலிருந்து நாடிக்குழி வரையிலும், ஒரு காதின் சோனையிலிருந்து மறு காதின் சோனை வரை, அப்புறம் இடது 2 கை, கால், தலை இதெல்லாம் கழுவ சொல்லியிருக்காங்கன்னா, குரான் ஷரீஃபில் கூறியது என்னென்னா 1 முறை கழுவுவதற்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம சுன்னத்தான முறையில் பார்க்கும் பொழுதுதே நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஒரே ஒரு முறை 2 கையில் தண்ணீர், 2 கையால் தண்ணீர் அள்ளி முகம் முழுவதையும் கழுவும் பொழுது பரிபூர்ணம் அடையாது என்பதற்காக 3 முறை ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவ சொல்லியிருக்காங்க. கழுவ சொன்னது மட்டும் அல்லாமல் முகம் முழுவதையும் 3 முறை கழுவினாலும் அனைத்து உறுப்புகளையும் கழுவ முடியாதுண்டு வாய் தனியாக 3 முறை, நாசிக்கு 3 முறை, முகத்திற்கு 3 முறை என்று அதை தனியாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தூய்மையான விஷயத்தில் நபி அவர்கள் நமக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பலகீனங்களை அறிஞ்சு அழகான முறையில் செய்வதற்காக அதை வழிவகை செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்லு அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு தடவை கழுவுவது தான் ஃபர்லு. ஆனால் ஃபர்லை கொண்டு மட்டும் நாம் முழுமை பெற முடியாது என்பதை இந்த ஒரு சின்ன உழுவின் ஃபர்லுகளே நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்முடைய அமல்கள்லையும் சொல்லப்படுறது, ஃபர்லை மட்டும் கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது? பரிபூர்ணமான அமல்களாக நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக இருக்கா? மற்ற சுன்னத்தான நோன்புகள், வாஜிபான நோன்புகள், நஃபிலான நோன்புகள்னு வைக்கப்படும் பொழுது அமல்கள் பரிபூர்ணமாக ஆகும். அந்த ஃபர்லுக்கு ஏதாவது இடையூறுகள் இருந்துச்சு, பலகீனமாக இருந்துச்சுன்னா நாளை மறுமை நாளில் அந்த சுன்னத்துக்களை கொண்டு நாம் ஈடேற்றம் அடையலான்ட்டு ஹதீதுகளில் இருக்குது. அப்போ நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்லை மட்டும் அதனால தான் தொழுகக்கூடாது, சுன்னத்துகள் நஃபில்களையும் தொழுகணும். அப்போ ஒரு உழு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்லு ஒரு தடவை தான் கழுவ சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் ஒரு தடவை தான் கழுவ சொல்லி ஆணையிட்டிருக்கேன்.
அதனால் நான் ஒரு தடவை தான் கழுவேன்னா ஒரு காலமும் முழுமையாக நம்முடைய உறுப்புகளை கழுவ முடியாது. அப்போ ஃபர்லி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். மற்ற உறுப்புகளை விட இந்த ஃபர்லான உறுப்புகள் கண்டிப்பாக என்ன செய்யப்படணும், கழுவப்பட்டு இருக்கணும். இது உழுவின் ஃபர்லுகள்.